கைஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஆக்டர், மூவி டைரக்டர், சாங் ரைட்டர், பிளேபேக் சிங்கர், ப்ரொடியூசர், இந்த மாதிரி பல திறமைகளை கொண்ட நம்ம தனுஷ் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பார்க்கலாம். இவர் பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 28, 1983 தான் பிறந்தாரு. இவர் பிறந்தப்ப இவருடைய அப்பா அம்மா வச்ச பேரு வெங்கடேஷ் பிரபு. ஆனா இவரை தனுஷ் அப்படின்னு சொன்னாதான் எல்லாருக்குமே தெரியும். அந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இவருக்கு 2 தங்கச்சி இருக்காங்க. அவங்க பேரு விமல் கீதா, அப்புறம் கார்த்திக். அவங்க தான். இவருடைய அப்பா பேரு கஸ்தூரி ராஜா, இவருடைய அம்மா பேரு ஜெயலட்சுமி. இவர் நடிகர் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யாவை நவம்பர் 18, 2024 கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அவங்க 2006 யாத்ரா அப்படின்ற மகனும் 2010 லிங்கா அப்படின்ற மகனும் பிறந்தாங்க. தனுஷும் அவர் மனைவி ஐஸ்வர்யாவும் கருத்து வேறுபாடு காரணமா ஜனவரி 17, 2022 நாங்க 2 பேரும் பிரிய போறோம் அப்படின்ட்டு அறிவிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு நவம்பர் 27, 2024 டைவர்ஸ் ஆயிருச்சு. இவர் இந்து கடவுளான சிவனின் தீவிர பக்தரா இருந்திருக்காரு. அதனாலதான் இவருடைய 2 மகன்களுக்கும் சைவ பேர்களை வச்சிருக்காரு. இவர் ஆரம்பத்துல ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற படிப்பை படிச்சுட்டு சமையல்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காரு. அப்படி இருந்தாலும் இவரோட அண்ணன் செல்வராகவன் ஒரு டைரக்டரா இருந்திருக்காரு. அப்போ செல்வராகவன் அவரை நீ நடிகர் ஆகணும் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்திருக்காரு. இந்த மாதிரி இவரோட அண்ணனாலதான் இவர் சினிமாவுக்கே வந்திருக்காரு. அடுத்தது இவர் எப்படி சினிமா துறைக்கு வந்தாருன்னு பார்க்கலாம். இவர் முதல் 2002 இவரின் அப்பா டைரக்ட் பண்ண துள்ளுவதோ இளமை அப்படின்ற படத்துல நடிகரா அறிமுகமானாரு. அதுக்கப்புறமா 2003 அண்ணன் செல்வராகவன் அவர்கள் டைரக்ட் பண்ண படத்துல நடிச்சாரு. அந்த படத்துல மனநலம் பாதிக்கப்பட்டவரா நடிச்சு மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றாரு. இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டான மூவி. அந்த படம் பேரு தாங்க காதல் கொண்டேன். அதுக்கப்புறமா திருடா திருடி அப்படின்ற படத்துல நடிச்சாரு. அதுக்கப்புறமா 2006 புதுப்பேட்டை அப்படின்ற படத்துல நடிச்சாரு. இந்த படத்துக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல இது ஒரு சுமாரான படம் தான். அடுத்தது 2007 ஒரு படத்தில் அறிமுக இயக்குனர் வெற்றிமாறனுடன் சேர்ந்து ஒர்க் பண்ணாரு. இந்த படம் வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றியை அடைஞ்சிச்சு. அந்த படம் பேரு தாங்க பொல்லாதவன். அதுக்கப்புறமா 2008 யாரடி நீ மோகினி அப்படின்ற படத்துல நடிச்சாரு. அடுத்தது 2011 2வது முறையா வெற்றிமாறனுடன் சேர்ந்து நடிச்சாரு. இந்த படத்துல சேவல் சண்டை ஜாக்கியாக நடிச்சாரு. அந்த படம் பேரு தாங்க ஆடுகளம். இந்த படத்துக்கு இவர் சிறந்த நடிகருக்கான நேஷனல் பிலிம் ஃபார் பெஸ்ட் ஆக்டர், அப்புறம் பிலிம்ஃபேர் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற அவார்டை வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா 2012 டைரக்டரா முதல்ல அறிமுகமானாரு. இந்த படத்துல வர ஒரு பாடல் இன்னைக்கு வரைக்கும் எவர்கிரீன் ஹிட் பாடலா இருக்கு. இந்த பாடல் யூடியூப்ல 100 மில்லியன் வியூஸ் போன முதல் இந்திய இசை வீடியோ இது அப்படின்னு சொல்லலாம். அந்த பாடல் என்னன்னா வைதிஸ் கொலவெரிடி அப்படின்ற பாடல். இந்த படத்தில் இருமுனை கோளாறால் பாதிக்கப்பட்ட மனிதராக நடிச்சிருப்பாரு. அந்த படம் பேரு தாங்க 3. இந்த படத்துக்கு இவர் 2வது பிலிம்ஃபேர் அவார்டை வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா 2013 ரஞ்சனா அப்படின்ற படத்துல நடிச்சாரு. அதே வருஷம் 61 பிலிம்ஃபேர் அவார்ட்ஸும் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட்ஸும் வாங்கிய உயிர் வாழும் படமான மரியானின் நடிச்சாரு. அடுத்ததா இவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்களை பத்தி பார்க்கலாம். இவர் முதல்ல 2012 ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்துல சிவகார்த்திகேயன் அப்புறம் சுந்தர், ராமு இவங்கெல்லாம் முக்கிய வேடங்கள்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை இவர் மனைவி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க டைரக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த படம் பேரு தாங்க 3. அடுத்ததா 2013 ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்துல சிவகார்த்திகேயன், பிரியா ஆனந்த், நந்திதா ஸ்வேதா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது RS துரை செந்தில்குமார். இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் காமெடி மூவி. இந்த படத்துக்கு மக்களிடையே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி. அந்த படம் பேரு தாங்க எதிர்நீச்சல். அடுத்ததா 2014 ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்துல ஹீரோவா தனுஷ் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வேல்ராஜ். இந்த படத்துல வர டயலாக் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் இவரோட 25வது படமும் கூட. இந்த படத்துக்கு மக்களிடையே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் வெற்றி படமா அமைஞ்சிச்சு. அந்த படம் பேரு தாங்க வேலை இல்லாத பட்டதாரி. அடுத்ததா 2015 ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்துல சிவகார்த்திகேயன், ஸ்ரீதிவ்யா இன்னும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது RS துரை செந்தில்குமார்.
இந்த படம் ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் வெற்றி படமா அமைஞ்சிச்சு. அந்த படம் பேரு தாங்க காக்கி சட்டை. அடுத்தது அதே வருஷம் இன்னொரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்துல புதுமுக நடிகரான ஜே விக்னேஷ் அப்புறம் வி ரமேஷ் இன்னும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது எம் மணிகண்டன். இந்த படத்துல தான் இவர் முதலா டைரக்டரா அறிமுகமானாரு. இந்த படம் ஒரு தமிழ் காமெடி டிராமா மூவி. இந்த படத்துக்கு மக்களிடையே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்லயும் வெற்றி படமா அமைஞ்சிச்சு. அந்த படம் பேரு தாங்க காக்கா முட்டை. அடுத்தது அதே வருஷம் இன்னொரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்தில் தனுஷ், விஜய் யேசுதாஸ் அப்புறம் காஜல் அகர்வால் இன்னும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பாலாஜி மோகன். இந்த படத்தில் தனுஷ் உள்ளூர் கோடீஸ்வரனா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு மக்களிடையே மிக்ஸிவ் ரிவ்யூ வந்துச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் ஒரு சுமாரான படம் தான். அந்த படம் பேரு தாங்க மாரி. அடுத்தது அதே வருஷம் இன்னொரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்தில் விஜய் சேதுபதி அப்புறம் நயன்தாரா, பார்த்திபன் இன்னும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் தமிழ் ரொமான்டிக் ஆக்ஷன் காமெடி மூவி. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது விக்னேஷ் சிவன். இந்த படத்திற்கு மக்களிடையே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் வெற்றி படம் தான். அந்த படம் பேரு தாங்க நானும் ரவுடி தான். இந்த படத்துக்கு நயன்தாரா பிலிம்ஃபேர் அவார்டும் சைமா அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டர்ஸ் இன் தமிழ் அப்படின்ற அவார்டை வாங்கியிருக்காங்க. அடுத்தது அதே வருஷம் இன்னொரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்துல தனுஷ், சமந்தா ரூஸ் பிரபு அப்புறம் எமி ஜாக்சன் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வேல்ராஜ். இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் தோல்வி படமா ஆயிடுச்சு. அந்த படம் பேரு தாங்க தங்க மகன். அடுத்ததா 2016 ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்துல ஆனந்தி, தினேஷ் இன்னும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வெற்றிமாறன். இந்த படம் ஒரு காமெடி டிராமா மூவி. இந்த படத்துக்கு மக்களிடையே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல வெற்றி படமா அமைஞ்சிச்சு. அந்த படம் பேரு தாங்க விசாரணை. அடுத்தது அதே வருஷம் இன்னொரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்துல அமலா பால், ரேவதி, யுவலட்சுமி இன்னும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது அஸ்வின் ஐயர் திவாரி அவர்தான். இந்த படம் ஒரு தமிழ் காமெடி டிராமா மூவி. அந்த படம் பேரு தாங்க அம்மா கணக்கு. அடுத்ததா 2017 ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்துல தனுஷ், அமலா பால், விவேக், சரண்யா இன்னும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது சௌந்தர்யா. இந்த படம் ஒரு தமிழ் ஆக்ஷன் காமெடி மூவி. இந்த படத்தை இவரே எழுதியிருப்பாரு. இந்த படத்திற்கு மக்களிடையே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்லயும் வெற்றி படமா அமைஞ்சிச்சு. அந்த படம் பேரு தாங்க வேலையில்லா பட்டதாரி 2. அடுத்தது அதே வருஷம் இன்னொரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்துல தாமஸ், பாலு வர்கீஸ், சாந்த பாலச்சந்திரன் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது டொமினிக் அருண். இந்த படம் ஒரு மலையாள கற்பனை நகைச்சுவை படம். இந்த படத்திற்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல சுமாரான படம் தான். அந்த படம் பேரு தாங்க தங்கம். அடுத்தது 2018 ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்துல ரஜினிகாந்த், நானா படேகர், ஈஸ்வரி ராவ், சமுத்திரகனி இன்னும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பா ரஞ்சித். இந்த படத்துக்கு மக்களிடையே மிக்ஸி ரிவ்யூ வந்துச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல சுமாரான படமா அமைஞ்சிச்சு. அந்த படம் பேரு தாங்க காலா. அடுத்தது அதே வருஷம் இன்னொரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்தில் தனுஷ் அன்பு என்ற திறமையான கேரம் வீரராக நடிச்சுக்கிறாரு. அப்புறம் கிஷோர், சமுத்திரகனி, டேனியல் பாலாஜி, பவன், ஐஸ்வர்யா ராஜேஷ் இன்னும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வெற்றிமாறன். இந்த படம் ஒரு காமெடி டிராமா மூவி. இந்த படத்துக்கு மக்களிடையே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல வெற்றி படமா அமைஞ்சிச்சு. அந்த படம் பேரு தாங்க வட சென்னை. இந்த படத்துக்கு 2018 ஆனந்த் விகடன் சினிமா அவார்டு இன்க்ளூடிங் பெஸ்ட் ஆக்டர் ஃபார் தனுஷ், பெஸ்ட் சூப்பரிண்டிங் ஆக்டர் ஃபார் அமீர் அண்ட் பெஸ்ட் மியூசிக் ஆக்டர் ஃபார் சந்தோஷ் நாராயணன், 8th சவுத் இந்தியன் இன்டர்நேஷனல் மூவிஸ் அவார்ட், 66 பிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் இன்னும் பல அவார்டுகளை எல்லாம் வாங்கியிருக்கு. அடுத்தது அதே வருஷம் இன்னொரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்துல பவிஷ் நாராயணன், மேத்யூ தாமஸ், அனிகா சுரேந்திரன் இன்னும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை இவரே டைரக்ட் பண்ணி இருப்பாரு. இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வந்துச்சு. இந்த படம் ஒரு தோல்வி படமா ஆயிடுச்சு. அந்த படம் பேரு தாங்க நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அப்படின்ற படம். இவரு கடைசியா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படத்துல தனுஷ் அப்புறம் நித்யா மேனன் இவங்கெல்லாம் லீட் ரோல்ல நடிச்சிருப்பாங்க. அப்புறம் அருண் விஜய், ஷாலினி பாண்டே இன்னும் பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த பட வேலை இன்னும் முடியல.
இந்த படம் அக்டோபர் 1ல் திரையரங்குகளில் வெளியிடுறதா இருக்காங்க. அவ்வளவுதாங்க. இவர் நடிச்ச ப்ரொடியூஸ் பண்ண எந்த படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இவரை உங்களுக்கு பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இதே போல் தகவல்களை அறிய எங்கள் மௌனி மீடியாவுடன் இணைந்து இருங்கள். நன்றி.